வணக்கம் குளோரியானி. அதாவது நம்ம பெரிய தலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நம்ம சின்ன தலை பார்க்க போயிருக்கு. அதில் பல சுவாரஸ்யங்கள். அதாவது தேர்தல் பரப்புரையில் பார்த்தீங்கன்னா பாஜக அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு தலைப்பு கொடுத்து பேசினாப்புல. அதே மாதிரி திமுகவை வசப்பாடும் போது கூட காங்கிரஸோடு அப்படி நல்லா கூட்டணி போய்கிட்டு காங்கிரஸோட கொஞ்சி குழாவிக்கிட்டு, அதாவது எதுக்காகனா சிறுபான்மையினரோட ஓட்டுக்காக, அப்படின்னா கிறிஸ்தவ மக்களோட ஓட்டுக்காக நீங்கள் காங்கிரஸை அப்படியே அள்ளி முடிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பயந்து எங்கே வழக்கு வாது வந்துருமோன்னு பயந்து பாஜகவுக்கு நீங்கள் கூளை கும்பிடு போட்டுட்டு இருந்தீங்க. இப்படியே நீங்க என்ன சொல்றது, ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருந்தீங்க. என்னவோ இவர் வந்தா வேலையா பாஜகவை வேரோட அறுத்து தூர எரிஞ்சிடுற மாதிரியும், இனப்படுகொலைக்கு காரணமான காங்கிரஸா ஐநா சபையில கொண்டு போய் நிப்பாட்டி அதுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துடுற மாதிரியும் பேசினாப்ல. லாஸ்ட்ல 108 ஆம்புலன்ஸ் சைனோட வெற்றி பெற்றாரு இல்லையா? அப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த என்ன சொல்றது, இனப்படுகொலை காங்கிரஸ் ஓடி வரவும் வாரி அணைச்சிக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்ல விசிறி விட்டு அடியேன் இருக்கிறேன், அடிமை சாசனம் எழுதி தாரேன், ஐயா எஜமா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்ட்டு போய் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காப்புல. நீங்கள் சொல்லலாம் அவர் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு, அதுக்கு இவர் ஒரு முதலமைச்சராக போய் தானே ஆகணும், இதை போய் குறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக குறை சொல்லலை. தவிர்த்திருக்கலாம். நான் பாஜகவோட ஆள் இல்லை. என்றைக்குமே பாஜகங்கிற ஒரு மதவெறி கும்பலோட நான் இணக்கமாக போக மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக கொஞ்சம் திமிருக்கிட்டு போகாமலும் இருந்திருக்கலாம், போகவும் செய்யலாம். ஒரு பண்பாடு நாகரிகம் கருதி முதல் தடவையாக இந்த சீட்டில் உட்காந்துருக்கோம். உடனே நாம் முறைச்சிக்கிட்டு நிற்க வேணாம், நாம் பகைச்சிக்கவும் வேணாம், இன்னும் சொல்லப்போனால் நம்ம இருமாப்பா காட்டிக்கவும் வேணாம், போயிட்டு போவோம். நம்முடைய மொத்த தென் மண்டல முதலமைச்சர்களும் வாராங்க இல்லையா, நாமளும் நம்ம பங்குக்கு போவோம், ஒன்றும் இல்லை. போய் என்ன நல்ல விருந்து ஒம்பல்களெல்லாம் அனுபவிச்சுட்டு மண்டே ஆட்டிட்டு வர போகிறோம். சட்டசபையில் என்ன பண்ணுறோமோ அதான் அங்கேயும் பண்ண போகிறோம். இதில் நமக்கு பெருசாக எந்த ரோலும் இல்லையே. சட்டசபையிலையாவது ஏதாவது பேசியாகணும், ஆனால் நாம் நெட்டையனையும் குட்டையனையும் வச்சு பேச வச்சு நாம் ஒதுங்கிடுறோம். இங்கே பேசுங்க சாமின்னு சொல்ல போகிறதும் கிடையாது, சும்மா போய் உட்காந்துட்டு வரணும். சும்மா உட்காரதுங்கன்னா நமக்கு கைவந்த கலையாச்சே அப்படின்னு அதுக்கெல்லாம் நம்ம அசர்ற ஆளா அப்படின்னு போயிட்டு வந்துட்டாப்புல. ஆனால் அங்கே போய் அவர் காட்டிய உடல் மொழி தான் இவர் பாஜகவின் ஆதரவிலும் அவர்களுடைய கைப்பிடிக்குள்ளும் எவ்வளவு சிக்கியிருக்காரு அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசு, அது காங்கிரஸா இருந்தாலும் சரிதான், இந்த பாஜகவா இருந்தாலும் சரிதான், சந்திப்பாங்க. சந்திக்கும் போது ஒரு மரியாதை நிமித்தம் பூங்கொத்து கொடுத்து அவங்க தங்களுடைய அந்த வணக்கத்தையும் அந்த அன்பையும் அவங்க நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்திக்குவாங்க. இது இயல்பான ஒண்ணு. ஆனால் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒன்று பண்ணாரு பாருங்க. வீட்டில இருந்து என் கையால் இல்லை என் ஆசை கதாநாயகி கையால் இல்லை எங்கள் வீட்டு ஆஸ்தான சமையல்காரம்மா கையால் உங்களுக்கு பாயசம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, வீட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு பாஜகங்கிற ஒரு நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு அமைப்பில் ஒரு கட்சியில் உள்ள ஆளுக்கு தன்னுடைய வீட்டு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு பாசத்தை கொட்டுற ஒரு முதலமைச்சரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுவரைக்கும் பாஜகவின் பிரதிநிதிகளாக முதலமைச்சர்களாக இருக்கும் முதலமைச்சர்களே இந்த வேலையை செஞ்சதில்லை, இப்படி போய் காக்கா பிடிச்சதில்லை. பொதுவாக நாம் விருந்து யாருக்கு வைப்போம்? எல்லாருக்கும் விருந்தெல்லாம் வச்சிட மாட்டோம். ஒவ்வொரு வகை நம்ம ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள், ரத்த பந்தங்கள், நம்மளோட ரொம்ப இணக்க போக்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மனசார வீட்டில் விருந்து உபசரிப்போம், நம்ம கையாலே பரிமாறுவோம். நாம் அந்த விருந்து உபசரணையை எல்லாருக்கும் பண்ணிட மாட்டோம். கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுறவங்களுக்கு ஒரு டீ காஃபியோட விடுவோம். இன்னும் கொஞ்சம் நாசுக்கா சொல்ல போனால் ஜூஸ் இந்த மாதிரி குளிர்பானங்கள் கொடுத்து அனுப்புவோம். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இன்னும் சில பேருக்கு வெளியிலேருந்து உதவுமே தவிர விருந்து கொடுக்குற அளவுக்கு நாம் அதை பழக மாட்டோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்லை கோடுகள் தங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப ஆளுக்கு ஏற்ப வைக்க தான் செய்வாங்க. கண்டிப்பா விருந்து கொடுக்குறாங்கனாலே அவங்க ரொம்ப நெருங்கியவங்களா இருப்பாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இல்ல அவங்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க போய் நெருங்குற வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும், தன்னுடைய இதயத்துக்கு அவங்கள நெருக்கமா கொண்டு வரணுங்கிறதுக்காக விருந்து கொடுக்கவும் செய்வாங்க. அப்போ இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் யாரும் பண்ணாத, பாஜக முதலமைச்சர்களே பண்ணாத ஒரு காரியத்தை இந்த தாவேகா தலைவர் பண்ணியிருக்காருன்னா, எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு கீழே இறங்கி அடிபணிஞ்சு உள்ளே நையா அப்படின்னு ஆயிட்டாரு. இல்லை எந்த அளவுக்கு பாஜகவோட நெருக்கத்தை
இணக்கத்தை அவர் விரும்புறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது இனிமே நாடு என்னவாக போகுது அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. சுடுகாடு தான் ஆக போகுது அப்படின்னு. ஏன்னா அந்த பரப்புரையில அவரு இந்த பம்மாத்து டயலாக் அடிச்சாரு பாருங்க, திமுகவெல்லாம் அப்படி பாசிச பாஜகனா என்னவோ அவருக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸோடும் குழஞ்சிக்கிட்டு பாஜகவையும் நெருக்கமான தன்னுடைய ஒரு இதுல வச்சுக்கணும்னு நினைக்கிற இந்த போக்கு நிர்வாக திறமை சுத்தமா இல்லை, துறை ரீதியான அறிவு சுத்தமா இல்லை, அரசியல் அறிவு சுத்தமா இல்லை, சமூக அக்கறை துளி கூண்டு கூட இல்லை. ஒரு பெருங்காய அளவுக்கு கூட, சாம்பார்ல சேர்க்கப்படுற பெருங்காய அளவுக்கு கூட மக்கள் அக்கறை, மக்கள் நலன், சமுதாயம் சார்ந்த சிந்தனைகள், தமிழக நாட்டு வளங்கள், இயற்கை வளங்கள் குறித்த எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு அக்கறையும் கிடையவே கிடையாது. ஆனா கருணாநிதித்தனமான அதையும் தாண்டிய அரசியல் நகர்வு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இதுவரைக்கும் இந்தியா காணாத ஒரு கை தேர்ந்த சாணக்கிய அரசியல்வாதியா விஜய் இருக்காரு. நல்லதுக்கெல்லாம் செயல்படாத அந்த மூளை, நல்லதுக்கெல்லாம் ஆர்வம் இல்லாத அந்த மூளை, நல்ல விஷயங்களெல்லாம் கத்துக்கிறதுக்கு மெனக்கடாத அந்த நபர். ஆனா ஒரு சரியா பாஜகவை வீழ்த்தணும், தன்னுடைய பாஜகவோட ஒத்து போனாதான் நம்ம தலை தப்பிச்சுது. இன்னும் 10 வருஷம் 15 வருஷம்னாலும் அடுத்தடுத்து நம்ம வரணும்னா பாஜக தயவுலதான் வரணுங்கிறதுக்காக அந்த பதவி மீது கொண்ட ஒற்றை மோகத்தின் காரணமாக எந்த அளவுக்கு தன்னை இப்படி பத்தாம் பசலித்தனமா வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆக மொத்தத்துல ஒண்ணுக்கும் உதவாத ஒரு ஆளு தான் காரியமா எவ்வளவு காரியக்கார ஒரு அரசியல்வாதியா இருக்காரு அப்படிங்கிறத இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்த கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் பீட் பண்ணி பின்னுக்கு தள்ளி முன்னேறி இருக்காரு. மாற்றம், முன்னேற்றம் இதுல இந்த அரசியல் ராஜதந்திரத்துல இருக்கு, நரித்தந்திரத்துல இருக்கு. இதுவரைக்கும் நான் அந்த நரித்தந்திர அரசியல்வாதியா கருணாநிதி அவர்களை தான் பார்த்திருக்கேன். அதுக்கு அடுத்து கருணாநிதியை விட பல மடங்கு ஒரு நரித்தந்திர புத்தியோட இருக்கக்கூடிய ஒரு ஆளை இந்த தாவேகா தலைவராக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா இனிமே நீங்க சந்திக்க போகக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் பயங்கர சம்பவங்களா இருக்கும். இதுல எப்படி தப்பிச்சு பழச்சி நாம எல்லாம் வாழ போறோம் அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம். இன்னொன்னு, இந்த சாதகத்தை பயன்படுத்தி அவர் என்ன பேசியிருப்பாரு, அவரு இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் நம்ம தலைவரை பார்த்துட்ட உடனே கால் மேல காலே போடல. ஆமா, அவருக்கு தொடையில கட்டியான், அதனால அவர் கால் மேல கால் போடல. எப்படி தெம்பா இருக்கிறாரு விஜய், அவரே பம்மிக்கிட்டு பதறிக்கிட்டு போய் இப்படி நுனி சீட்ல உட்காந்துக்கிட்டு பம்மிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடான்னா ஃபயர் விட்டுட்டு தெரியுறீங்க. அவரு அமித்ஷா அவர்களை சந்திச்சாரே, 3 தமிழர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டு அதோட ரத்தம் கூட இன்னும் காயல, அந்த வலி இன்னும் மறையறதுக்கு உண்டான நாளே ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம். அதாவது காரியம் முடிஞ்சு 3 நாள் 4 நாள் கூட ஆகல. அந்த சூட்டோட சூட்டா இந்த கூட்டத்துக்கு டி.கே. சிவகுமார் அவர்களும் வருவாங்க. கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, இல்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆவணம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆந்திராவிலையும் கடல் பரப்புலையும் இல்லைன்னா கன்னடத்திலையும் தமிழர்கள் சாகிறத இதுக்கு மேல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்றிய அரசோட உதவி இதுக்கு தேவைப்படுதுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரா, பேசியிருப்பாரா? எந்த சிவகுமாருடைய அரசு தமிழர்களை சுட்டு கொன்னுச்சோ அதே சிவகுமார் அவர்கள் அருகில உட்கார்ந்து ஆமாமா அப்படித்தான் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை நீங்க செஞ்சது தப்பு, இப்ப பேசுறதுக்கு என்ன? 2 பேரும் குடும்பிப்பிடி சண்டையா போட முடியாதுல்ல. எங்களுடைய தமிழர்கள் இப்படி வந்தாங்க, நான் முறைப்படிதான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆவணம் செஞ்சேன், நீங்க அதுக்கும் இப்படி ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்களே, நியாயமா? நீங்க கொஞ்சம் அதை தீர விசாரிச்சு ஒரு நல்ல நியாயத்தை நடத்துங்க. தமிழர்கள் கன்னடர்கள்னு பிரிச்சு பார்க்காதீங்க. தமிழ்நாட்டிலையும் அனைத்து மாநில மக்களும் வாழ்றாங்க, ஒரு ஒற்றுமையை நாம கொண்டு போவோம்னு சமாதான பேச்சுவார்த்தையாவது நடத்தியிருப்பாரா? ஒன்றும் இல்லை. மண்டே ஆடிட்டு பக்கத்துல ஒரு கோபம் கூட வராதாங்க. 3 பேரை சுட்டு கொண்டவர் பக்கத்துல இருக்காரு. அட்லீஸ்ட் மௌனமா பேசாம கூட வர முடியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை மாண்பு அது இதுன்னு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளோ நம்ம உறவுகளையோ நம்ம ரத்த சொந்தங்களையோ கொன்று போட்டவனை அடுத்த நாளே ஒரு இறைச்சையா ஒரு நிகழ்வில் சந்திச்சா நம்ம சிரிச்சிருவோமா, பேசிடுவோமா, வாழ்த்துவோமா? அவங்கள கொஞ்சம் இயல்பா யோசிச்சு பாருங்க, மனச சிந்தனையோட யோசிச்சு பாருங்க. சண்டை போடாம வேணா ஒதுங்கி போவோம். என்ன என் வீட்டில் நீ இப்படி கொல்லுட்டியா வச்சிட்டியா உன்னை என்ன பண்ணுவே பாருன்னு வேணா வீரப்பா சண்டை போட முடியாம போவோம். ஆனா மூஞ்ச கூட பார்க்காம தானே போவோம். அது இதை மட்டும் அரசியல் மாண்புன்னு கொண்டு ஏன் தொலைக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு வருட காலம் ஆயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அந்த சம்பவம் நடந்து 3 நாள் 5 நாள் கூட ஆகல. அப்ப அந்த கோபத்தோட வீரியம் எப்படி இருக்கணும்?
நமக்கு தான் செத்து போன உணர்வுகள் செத்து போன ஒரு உருவமாக தானே நாமளே உட்காந்துட்டு இருக்கோம். இதில் என்ன உங்களுக்கு கோபம் வருமா அழுக வருமா யாருக்கு தெரியும்? பஞ்சு டயலாக் கூட சொன்னால் மட்டும் அப்படி நரம்பு புடைக்க தெரிப்பீங்க. அப்புறம் எதெல்லாம் திமுகவுக்கு சொன்னீங்களோ, எதையெல்லாம் திமுகவுக்கு குறையா சொன்னீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்களே செய்வீங்க. காங்கிரஸை அவங்க வந்து தாஜா பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் காங்கிரஸை தாஜா பண்ணி வச்சு தான் ஆட்சியே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பாஜகவுக்கு வந்து வாலாட்டுவீங்கன்னீங்க. நீங்கள் இப்போ வந்து 5 வால் 6 வால் சேர்த்து வச்சு இணைச்ச மாதிரி ஒரு பெரிய வாலா ஆட்டிகிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தத்தில் அவங்கெல்லாம் என்ன தப்பு செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு வீரியமாக குதிரை வேகத்தில் தப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நாம் சொல்லணும். சத்தியமாக சொல்கிறோம், இந்த அமித்ஷா தாவேகா தலைவர் சந்திப்பு வந்து வயிற்றுல புளியை தான் கரைச்சிருக்கே தவிர நமக்கு வந்து எந்த ஒரு பரவாயில்ல ஒரு நடவடிக்கை போகுது, இவர் வந்து தன்னுடைய மாநில சுயாட்சியை நிலைநிறுத்துறாரு அப்படின்லாம் நமக்கு நினைக்க தோணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க நேர்ந்தது என்னன்னா, டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை பற்றி தனி தீர்மானம் போட்டிருந்தாரு தாவேகா தலைவர். எப்படின்னா, இதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், இது தேவையில்லை, இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகள் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னவோ தனி தீர்மானம் போட்டிருந்தாரு. ஆனால் இப்போ அமித்ஷா அவர்களை பார்த்த உடனே, எசமானம் பார்த்த உடனே அவருடைய எண்ணம் அப்படியே மாறிடுச்சு. அதாவது இந்த படத்தில் வந்து நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஒன்றை பார்த்ததும் அப்படியே மாறிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ டைலாக் விடுவாப்பில்ல, அது மாதிரி அவர்களுடைய ஆசை எசமான பார்த்ததும் வந்து அப்படியே அவருக்கு எண்ணங்கள் எல்லாம் மாறி போச்சு. ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கதா தகவல் வருது. தொகுதி மறுவரை தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நான் என்னுடைய சுட்டும் சுடரில் கொஞ்சம் விலாவாரியாக பேசுகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 லைனில் சொல்லணும்னா, தொகுதி மறுவரையறை அல்லது டீலிமிட்டேஷன் வந்து வேணும், ஆனால் வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் வேணும்னா, முந்தைய மக்கள் தொகை பெருக்கும், முந்தைய மக்கள் தொகை வந்து இப்போ கிடையாது, அதை விட 10 மடங்கு பெருகிடுச்சு. அதே மாதிரி வாழும் நிலப்பரப்பு வந்து என்ன சொல்றதுன்னா, வாழக்கூடிய முன்னாடி வந்து சும்மா கடந்த நிலங்கள்னு மாறி இப்போ அதையெல்லாம் ஆக்கிரமிச்சு மக்கள் வாழும் நிலப்பரப்பாக மாறினால வேலைப்பளு அதிகம். அப்போ இப்போ இது இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்றத்துக்கு ஒரு இது நாடாளுமன்ற தொகுதின்னு இருக்கு. அதை வந்து மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு எல்லா இந்தியா முழுமைக்கும் இப்படி ஒன்று கொண்டு வந்தா இது நல்ல டீலிமிட்டேஷன். ஏன்னா கண்டிப்பா மக்கள் தொகையும் பெருகிடுச்சு, நிர்வாகமும் பெருகிடுச்சு, வேலைப்பளு அதிகமாச்சு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால 6 தொகுதிகளை கவனிக்கிறது, அந்த பணிகளை செய்யறதுங்கிறது, மேற்கொள்றதுங்கிறது பயங்கர சிரமமா இருக்குது. அப்படிங்கிறதுனால 6க்கு 1ங்கிறத 3க்கு 1ன்னு மாத்தினா, இதையே எல்லா மாநிலத்திலையும் அடிப்படையா கொண்டு மறுவரை பண்ணுனா இருக்கிற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்ல இருந்து எல்லா மாநிலத்துக்குமே டபுள் ஆகும், அதாவது 2 மடங்கு அதிகம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பதிலா டீலிமிட்டேஷன்ங்கிற முறையில மாத்தினோம்னா ஒரு 78 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. இதுவே எல்லா மாநிலத்துக்கும் கிடைக்கும் போது இது சரிசமமா இருக்கும். அதுவே மோடி அவர்களின் எண்ணப்படி மக்கள் தொகையை கணக்கிட்டு மக்கள் தொகைக்கேற்பவாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள், அந்த டீலிமிட்டேஷன் மக்கள் தொகையை அடிப்படையில வச்சு மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது வட மாநிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு நிறைய வந்துருவாங்க. அப்படி நிறைய வரும்போது மோடி அவர்களுக்கு ஜால்ரா போடும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகிடுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மோடி அவர்களின் நாசகார திட்டங்களை எதிர்க்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் குறைவாக இருப்பதனால இந்த தென் மாநிலங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவங்க கணக்கிலே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஓட்டு போட்டாலும் சரி, ஒத்துழைச்சாலும் சரி, வெளிநடப்பு செஞ்சாலும் சரி, அவங்களை அது பாதிக்காது. முழுக்க முழுக்க வட மாநிலத்தவரோட நாடாளுமன்ற பிரதிநிதிகளை வச்சே அவர்கள் அவ்வளவு நாசகார திட்டங்களையும் சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்து நம்ம தலையில ஆணி அடிக்கலாம். அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் தொகுதி வரையறை வேணும், ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் அது இருக்கக்கூடாது, மக்கள் தொகை அடிப்படையில் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அந்த என்ன சொல்றது வழிமொழிஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டினீங்கன்னா அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வட மாநிலங்களுக்கு வந்துருவாங்க, நமக்கு குறைஞ்சு போயிடும், நம்மளால எதையுமே எதிர்க்க முடியாது, நாம வந்து ரொம்ப டம்மியா அடுத்து ஆயிடுவோம் அப்படிங்கிறத இதுல சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக மொத்தத்துல தாவேகா தலைவர் விஜய்
பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு அவர்களுடைய இதயத்தின் நெருக்கத்தை காட்டுது, நம்முடைய நாட்டின் இதயத்தை நொறுக்குவதையும் காட்டுது.